குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரர் மேல சூரிய ஒளி விழக்கூடிய அபூர்வ நிகழ்வு இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. திரளான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் மாசி பங்குனி மாதங்கள்ல இந்த மாதிரியான அரிய நிகழ்வு இந்த கோயில்ல நடக்கும். இத காண்றதுக்காக எக்கச்சக்கமான பக்தர்கள் வரதும் வழக்கமாயிருக்கு. கொங்கு 7 சிவத்தலங்கள்ல முதன்மை வாய்ந்ததா அவினாசியில இருக்கக்கூடிய கருணாம்பிகை அம்மன் உடனமர் அவினாசி லிங்கர் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் மாசி மற்றும் பங்குனி மாதங்கள்ல அவினாசி லிங்கேஸ்வரர் மேல சூரிய ஒளி விழறது வழக்கமாயிருக்கு. அப்போ சூரிய பகவான் அவினாசி லிங்கர் வணங்கிட்டு போறதாகவும் ஒரு ஐதீகமும் இங்க இருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சூரிய உதயத்தப்போ பழமையான இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் வழியா சூரிய ஒளி அவினாசி லிங்கேஸ்வரர் மேல விழுந்திருக்கு. அப்போதான் இத பார்த்த பக்தர்கள் பரவசம் அடைஞ்சு அவினாசி லிங்கேஸ்வரரை வணங்கியிருக்காங்க. சூரிய பகவான் இந்த மாதிரி அவினாசி லிங்கேஸ்வரரை வணங்கிட்டு போறாரு அப்படின்னு மெய்சிலிர்த்து பக்தர்கள் அவினாசி லிங்கேஸ்வரரை வணங்கியிருக்காங்க. காலையில 6:45 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 5 நிமிடத்துக்கு மேல சூரிய ஒளி சிவலிங்கத்து மேல விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இத பக்தர்கள் பரவசத்தோட தரிசனம் செஞ்சிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.